எல்லாரும் ரிவ்யூவில் ரொம்ப மோசமாக இருக்க சொன்னாங்க. பட் ஆனால் மூவி வேறு லெவலில் இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப திகிலாக போயிட்டு இருந்துச்சு. செம்ம என்டர்டைன். படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குன்றாங்க தமிழ் டப்பிங்னால. அப்படிலாம் இல்லை. அந்த பாட்டு மட்டும் அவங்க பாடுறது அப்படி காமெடியாக தெரிஞ்சிச்சு. மற்றபடிலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. பேசிங்களா கம்மியாக இருக்குன்றாங்க. இல்லை ரொம்ப மோசமாக இருந்தது. பயங்கரமாக இருந்தது. நாங்கள்லாம் பார்க்க கண்ணை தான் மூடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு திகிலாக இருந்தது. நல்லா இருந்தது உண்மையிலேயே. பிஜிஎம் கொஞ்சம் கம்மி தான். வண்டி சத்தம்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. பட் ஆனா வந்துட்டு மூவி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டே இருந்துச்சு. பட் ஆனா பேய் வரும் அப்படின்னு நினைக்கிற சீன்ல இது கட் பண்ணிட்டாங்க. வராது அப்படின்ற இடத்துல டக்குன்னு வச்சுட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன். நல்லா ஜாலியா போச்சு. பேய் படம் பண்ணாதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா. படம் சுமார் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ ஓகேவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்ததுலேயே கான்ஜரன் சீரீஸ்லேயே எனக்கு என்னமோ இதுதான் கொஞ்சம் மொக்கையாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எதனால மொக்கா இருக்கும், இது வரைக்கும் பார்த்ததை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுனால ஒரு அப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு மேபி நல்லா இருக்கும். ட்ரெய்லர் செகண்ட் ஹாஃப் ஏதோ ஓகேவா லைட்டாக தான் தெரிஞ்சு எனக்கு. அவ்வளோக்கா அந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. காமெடிங்கிறத விட தியேட்டர்ல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக சிரிக்கிறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸோட வேணா நல்லா இருக்கும். ஃபேமிலியோட ஏதோ ஃபேமிலியோட வந்தால் பக்கத்துல மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கான்செப்ட் மாதிரி இருக்காது. தரமான சம்பவம் நல்லா இருந்துச்சு. தமிழ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்களா? தமிழ்ல தான் பார்த்தேன். தமிழ்ல ரொம்ப காமெடியா இருக்குன்றாங்க படம். நல்லா தான் இருந்துச்சு. பேய் வர சீன்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஆனா படத்துல 4 சீன் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இல்ல சீரியஸாவே நல்ல படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேய் அவ்வளவா இல்ல. செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ஃபுல் பாட்டும் பார்த்திருக்கேன். எல்லா பாட்டும் பார்த்திருக்கேன். அந்த பாட்டோட இது எப்படி இது பெட்டரா இருக்கா? பழைய பாட்டுலாம் அந்த அளவுக்கு இல்ல. இது நல்லா இருக்கு. என்ன லாக் ஆச்சுதா படம்? லாக் ஸ்டார்டிங்ல கொஞ்சம். ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. காமெடியா இருந்ததா? பேய் வரும்போது காமெடிலாம் இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்ட் 1 கம்பேர் பண்ணி இது ஓகே பரவாயில்ல. அவ்வளோ ஹாரர் மூவிஸ் கேரளா சொல்ல முடியாது. பார்க்கலாம், நார்மல் ஃபேமிலிஸும் பார்க்கலாம், குழந்தை இருக்கணும் பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ப்ரோ காமெடிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ பாதி. ஆனால் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரிலாம் இல்லை ப்ரோ. புரியல ப்ரோ? அப்படிலாம் வாங்குவாங்க அவ்வளோ ப்ரோ ஆச்சு ப்ரோ. அவங்க ஸ்டீலில் வந்து லாஸ்ட்டில் வந்து அவங்க பேய் அவ்வளோ காட்ட மாட்டாங்க ப்ரோ. சும்மா காட்டுவாங்க, சும்மா 2 நிமிஷம் அவள் தான் ப்ரோ. ஃபுல்லாலாம் காட்ட மாட்டாங்க. அதுதான் ஸ்டோரி. அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவாங்க, ஒரு குடும்பத்தை. அவள் தான் ப்ரோ. அதான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இதுவாக போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் நல்லா தான் போச்சு ப்ரோ. ரொம்பலாம் இல்லை ப்ரோ. நார்மலாக ஒரு ஹாரர் மூவி எப்படி பிஜிஎம் ப்ரோ அதான் ப்ரோ பிஜிஎம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியா இருக்குன்றாங்க, செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு ப்ரோ. காமெடிலாம் இல்லை ப்ரோ. செம்ம நம்மளா சீரியஸ் தான் ப்ரோ. நம்மளா காமெடிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபுல்லாக ஹாரர் தான் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. தாராளமாக பார்க்கலாம் குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் இது ஆக்சுவலாக எப்பவுமே ஹாலிவுட் படம் பொறுத்தவரை தேர்ட் பார்ட் மட்டும் ரொம்ப மொக்கையா எடுக்கிறாங்க. என்னன்னு லாஸ்டா பார்த்த அந்த மார்வல் ரெட்டலுக்கு அதுவும் நல்லா இல்லை. காசு தான் வேஸ்ட். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகே, கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. ஓகே. தமிழ் டப்பிங்ல வந்து காமெடி மாதிரி இருக்குன்றாங்க. டப்பிங் ஒரு 2 இடத்துல சொதப்பிச்சு. பேய் வர சீனு ஆஸ் யூஷுவல் தான். இப்போலாம் எல்லாம் பேய் படத்துக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா முன்னோட இது வந்து ஆக்சுவலா படத்துல வந்து எடுத்தோடனே ஸ்டார்டிங் வந்து அந்த வர ஆடியன்ஸ் உட்கார வைக்கணும். லாஸ்டா பார்த்த வார் மூவி மாதிரி எடுத்தோடனே பேயை கூப்பிட்டு உட்கார வச்சாதான் நல்லா இருக்கும் படம். கொஞ்சம் ரொமான்ஸ் பாய்க்கு விட்டானுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லாக் அடி. செகண்ட் ஹாஃப் நார்மல் தான், ஆஸ் யூஷுவல் கதை மாதிரி தான். ஓகே. நான் ஆளோட வந்துருக்கிறேன். ஜாலியாக தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு. தமிழ் டப்பிங் இங்கிலீஷா ப்ரோ? தமிழ் தான் ப்ரோ. எப்படி காமெடியா இருந்தது தமிழ்ல பார்க்கும்போது? காமெடி லைட்டா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா காமெடி, அதுக்கப்புறம் ஓரளவு கரெக்டா தான் இருந்துச்சு. பேய் வர சீன்ல எப்படி இருந்தது? கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் ப்ரோ இருந்துச்சு. டக்குன்னு திகில் கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் பாத்தீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கேன், செகண்ட் பார்ட் பார்த்தது இல்லை ப்ரோ. அந்த பார்ட் கம்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரோ இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான்.
பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. என்ன லேக் அடிக்குதா ப்ரோ? லேக்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லேக், அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பக்காவா இருக்கு. பேய்லாம் வந்து எப்படி போகுது? அந்த பேய் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ, பக்காவா இருக்கு, எல்லாம் பார்க்கலாம். காமெடியா இருக்குன்றாங்க. நேற்று பார்த்தவங்க தமிழ் டப்பிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ அப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பரவாயில்ல, சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு.